மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மும்பை கூட்டம் வந்து பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மற்ற இடங்களில் இருக்கிற சிஏக்கும் அஸ்ஸாமில் இருக்கிற சிஏக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்துக்கள் வரக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அவரை மந்திரி சபையில் சேர்த்துட்டு இவருக்கு வந்து பீகாரில் வந்து சீட்டாக இதில் வந்து கொடுக்கவே இல்லை. இவருக்கு அவர் எடுக்கிற ஸ்டாண்டு வந்து விவசாயிகள் ஒத்துக்கணும். ஆக்சுவலாக அப்போ தான் அவருடைய கட்சி ஆர்எல்டியே ஜெயிக்கும். ஆக்சுவலாக ஷிண்டேக்கே வந்து பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர் வந்து தானே தானே சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் அவர் செல்வாக்கு மிக்கவர். அவர் மகாராஷ்டிராவில் அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன். அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள். 22 கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க 8 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. இப்போ பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இந்த 3 தான். தேர்தல் ஆணையம் இந்த 4ஐயும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது. ஆனால் ஆர்ஜேடியிலிருந்து நீங்கள் ஆளை தூக்குறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்? இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி? அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி. திருடுறது, பொய் சொல்றது, கார்பரேட் கிட்ட காசு வாங்குறது, இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி. அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும், நியாயமானவர்களாக இருந்தார். அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போனது இவங்க ஊழல் வந்தது பிறந்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 144 கோடியில் 80% இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா? மல்லிகார்ஜுன கார்கே தலைவர், ரைட்டு. நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பாக இப்போ ஒரு இந்த என்டிஏ அண்ட் இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு ஷேப் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த ஷேப்பு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இன்னும் மகாராஷ்டிராவில் வந்து இன்னும் பாஜக கூட்டணி சரியாக அமைக்க முடியல. பஞ்சாபில் வந்து இன்னும் சரியாக கூட்டணி அமைக்க முடியல. அது ரெண்டும் ஒரு பேச்சுவார்த்தை ஓடி இருக்கிறத பார்க்குறோம். மற்ற இடங்கள்லாம் அவங்க அமைச்சிட்டாங்க, ஆந்திராவில் கூட அமைச்சிட்டாங்க. அதனால் அமைச்சிட்டு ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து பெங்காலில் இதில் வந்து மேற்கு வங்காளத்தில் கூட்டணி கிடையாது. அதே மாதிரி கேரளாவில் கூட்டணி கிடையாது, பஞ்சாபில் கூட்டணி கிடையாது. மற்ற இடங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் சில மாநிலங்களில் செல்வாக்காக இருக்குது, தனித்தே பாஜகவை சந்திக்கக்கூடிய லெவலில் இருக்குது. சில மாநிலங்களில் டெல்லி, டெல்லி, குஜராத் போன்ற, பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வந்து ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கூட்டணி வந்து பலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பலமாக கட்டமைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் பார்க்கும் பொழுது முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ என்டிஏக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரியா இருந்த நிலைமையெல்லாம் மாறி இந்தியா கூட்டணி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று அப்புறம் ஒரு பின்னடைவை சந்தித்து மறுபடியும் வந்து மும்பையில் அது நிறைவு பெறும்போது அது ஒரு கான்க்ரீட்டாக வந்து ஒரு சாலிடாக வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக வந்து எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மும்பை கூட்டம் வந்து பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் 80% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது எல்லோருமே அதில் பங்கு பெற்றிருக்காங்கன்றதை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு டெல்லியில் ஒரு 7 சீட்டு, பஞ்சாபில் ஒரு 13 சீட்டு, அது இந்தியா கூட்டணியை சேர்ந்தது யார் வேணுமானாலும் அவங்க மோடி வேண்டாம்னு சொல்கிற ஒரு குரூப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு 13 ஒரு 70 சீட்டு, அங்கே ஒரு 80 சீட்டு, 100 சீட்டு, உத்தரப்பிரதேசில் 80 சீட்டு, 100 சீட்டு, பீகாரில் ஒரு 40 சீட்டு, ஒரு 140 சீட்டு, மகாராஷ்டிரா 48 சீட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து ஒரு 400 சீட்டு வரையும் சார் ஒரு டைரக்டான ஒரு கேண்டிடேட்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எய்தர் காங்கிரஸ் கேண்டிடேட்டு அல்லது ஆம் ஆத்மி அல்லது ஆர்ஜேடி அல்லது எஸ்பி கேண்டிடேட்டு, இல்லை அப்படி தான் போடுறாங்க, டிஎம்கே கேண்டிடேட்டு. அப்படி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு 350லேருந்து 400 இடங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இப்போது வந்துடுது. ஆக்சுவலாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு எதிராக இருக்குது. இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அது மாறாது. சிஏஏ இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ரொம்ப மோசமாக இருக்குது. அஸ்ஸாமில் வந்து நிலைமை வந்து அப்படியே பல்ட்டி ஆகிருக்கு. சிஏஏ இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அங்கே ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் பயங்கரமான ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பங்களாதேஷ்லேருந்து இண்டூஸை கொண்டு வந்து அஸ்ஸாமில் நிறுத்தி அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவங்கள ஆதரவாளர்களாக மாற்றுறதுக்கு பார்க்குறாங்க பிஜேபின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறதுனால
மற்ற இடங்களில் இருக்கிற சிஏஏக்கும் அஸ்ஸாமில் இருக்கிற சிஏஏக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஹிந்துக்கள் வரக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. மற்ற இடங்களில் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஸ்ஸாமில் இருக்கிற ஐ திங்க் 13 சீட் நினைக்கிறேன் அஸ்ஸாம்லேயும். அந்த 13 சீட்டில் வந்து இந்த வாட்டி போன வாட்டி மாதிரிலாம் அவங்க ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. அங்கே இருக்கிற லோக்கல் பார்ட்டிஸ் 1-2 பார்ட்டிஸ்லாம் கூட காங்கிரஸோட சேர்ந்துருக்காங்க. அதனால் வந்து மொத்தமாக இருக்கிற ஒரு 25 சீட்டில் வந்து இந்த வாட்டி காங்கிரஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 14 சீட்டு 13 சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றதெல்லாம் அங்கே இருக்கிற நார்த் ஈஸ்டர்னில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே பெங்காலுக்கு வந்தீங்கன்னா பெங்காலில் வந்து ஒரு 42 சீட் இருக்குது. அந்த 42 சீட்டில் போன வாட்டி 22 சீட்டில் வந்து மம்தா வந்தாங்க. இந்த வாட்டி போன வாட்டி 17 சீட்டில் தான் இவங்க வந்தாங்க. இந்த சாந்தாக்கலி போன்ற விஷயங்கள்லாம் இப்போ பாஜக பெரிய அளவில் எடுத்து அதை பிரச்சாரம் பண்ணுறதுனால வந்து அந்த ஹிந்து கன்சாலிடேஷனை கொண்டுறதுக்கு பார்க்குறாங்க. அப்படி இருந்ததுன்னா வந்து மம்தா வந்து 22 சீட்டு குறைய மாட்டாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கிற பாயிண்ட்டாக இருக்குது. அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ குறைச்சிட முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு கிரவுண்ட் லெவல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொன்னால் கூட இன்னொரு பக்கத்தில் அவங்க காங்கிரஸை சேர்த்துருந்தா நிறைய இடங்கள் பெற்றிருக்கலாமே அப்படின்ற எண்ணமும் வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஆனாலும் இருந்தாலுமே 22 சீட்டு மம்தா வந்து இந்தியா கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அப்படியே நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா வந்து இந்த பீகாருக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு 42 சீட் இருக்காங்க ஆக்சுவலாக. அந்த 42 சீட்டில் இந்த வாட்டி வந்து தேஜஸ்வி அண்டு காங்கிரஸ் கூட்டணியை தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி பசுபதி குமார் அவர் பாஸ்வானுடைய அண்ணன் பையன் அவர் வந்து அண்ணன் மத்திய அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார். ஆமாம், மத்திய அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டார். ஏன்னா பாஜக கூட்டணியில் இருந்தார் சார். ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்தபோது அவரை தான் வந்து இவங்க வந்து ராம்விலாஸ் பாஸ்வானோட வாரிசாக பார்த்து அவரை சேர்த்துனாங்க. இந்த சிராஜ் பாஸ்வான் பையனை கைவிட்டுட்டாங்க. அப்போது அவர் வந்து ஹாஜிப்பூர் சீட்டில் வின் பண்ணார். ஹாஜிப்பூர் தான் ராம்விலாஸ் பாஸ்வானோட சொந்த தொகுதி. அதில் அவர் பலமுறை வென்று இருக்கார். அதில் தான் வந்து இந்த இவரும் நின்று வின் பண்ணார். இந்த பசுபதி குமார் பாஸ்வானும் அவர் அங்கே நின்று தான் வின் பண்ணினார். அவரை மந்திரி சபையில் சேர்த்துட்டு இவருக்கு வந்து பீகாரில் வந்து சீட்டாக இதில் வந்து கொடுக்கவே இல்லை இவருக்கு. அதனால் இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு இந்தியா கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். அவர் மட்டும் இல்லை, உபேந்திர குமார் குஷ்வாகான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் பாஜக கூட்டணியில் ஏதோ ஒரு சீட் தான் கொடுக்குறேன்னாங்க போலுக்கு. அவங்க ஏற்கனவே 3 சிட்டிங் மெம்பர் இருக்காங்க போல் இருக்கு. அதனால் அவரும் இந்தியா கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். ஸோ அந்த 2 பேரும் இந்தியா கூட்டணிக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தாங்கன்னா தேஜஸ்வரி இந்த பசுபதி குமார் பாஸ்வான் இவங்கெல்லாம் காங்கிரஸ்லாம் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக நிதிஷ்குமாருக்கு வந்து அங்கே அவருக்கு மேலே இந்த மரியாதை வந்து பீகாரில் குறைஞ்சி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 42 சீட்டில் இந்த வாட்டி போன வாட்டி மாதிரிலாம் வந்து அங்கே ஸ்வீப்பே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 20 சீட்டாவது 22, 23 சீட்டாவது இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி எடுக்குன்றதான் அங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதே அப்படியே உத்தரப்பிரதேஷ் போனீங்கன்னா 80 சீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து அகிலேஷ் யாதவ் அண்ட் காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு நல்ல பேர் வரும். ஏன்னா இப்போ இவருடைய யாத்திரை போன போதெல்லாம் அங்கே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜெயந்த் சௌத்ரிக்கே வந்து அவருக்கே வந்து ஒரு இப்போது இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறதா இல்லை வந்து பாஜக கூட்டணி ஆதரிக்கிறதான்றது ஒரு விதமான இன்னும் அந்த ஆசோலேஷன்லேயே அவர் இருக்கார். அவர் ஆக்சுவலாக ஏன்னா அந்த விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால அவர் எடுக்கிற ஸ்டாண்டு வந்து விவசாயிகள் ஒத்துக்கணும் ஆக்சுவலாக. அப்போ தான் அவருடைய கட்சி RLDயே ஜெயிக்கும் ஆக்சுவலாக. அதனால் அவர் வந்து என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ விவசாயிகள் வெஸ்டர்ன் யூபியில் இருக்கிற விவசாயிகள், அப்புறம் அங்கே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து கேன்சல் பண்ணது போன்ற விஷயங்கள்னால பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்போது இவர் கொடுத்துற வாக்குறுதி இருக்கிற ராகுல் காந்தி கொடுத்துருக்கிற ஒரு வாக்குறுதி, அதாவது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து பேப்பர் அவுட் ஆனதுனால பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இளைஞர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல, அந்த விஷயங்கள் வந்து வட மாநிலங்களில் நிறைய எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி வந்து அது தவிர இயல்பாகவே இருக்கிற மோடிக்கு எதிராக இருக்கிற இந்த விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அப்புறம் வந்து வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த வாட்டி வந்து யூபியில் வந்து ஒரு சேஞ்சு விரும்புவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் அங்கேயும் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 சீட்டாவது இவங்க வின் பண்ணுவாங்க. என்ன யோகி அண்டு மோடி குரூப்ன்றது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் போன வாட்டி மாதிரி அவ்வளோ ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 30 சீட்டாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் வந்து இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க பிஜேபி. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப மோசமாலாம் தோக்கலை. அங்கே கோஷி பூசலில் தான் தோத்தாங்க. இருந்தாலுமே வந்து இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து அவர்களுக்கான போன வாட்டி மாதிரி மொத்த ஸ்வீப் 25 அடிக்காத கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 13-12 காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் மத்திய பிரதேஷ் வந்தீங்கன்னா அங்கேயும் 42 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்நாத் போகிறதா இருந்தார், கமல்நாத் போகலை, காங்கிரஸ்லேயே இருக்கார். அவரோட பையனுக்கும் வந்து சிந்துவாரா சீட்டை கொடுத்துட்டாங்க அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து அங்கேருந்து பல லோக்கல் லீடர்ஸ்லாம் வந்து காங்கிரஸ் விட்டு போயிருந்தால் கூட அந்த காங்கிரஸுடைய கட்டமைப்பு, அந்த யாத்திரை அங்கே போனது, இதெல்லாம் வந்து ஒரு எழுச்சி அங்கே வந்து லோக்கலில் உண்டாயிருக்கு. அதனால் பொதுவாகவே இந்த
10 வருஷ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அது வந்து பல இடங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூட்டணி வந்து இன்னும் வந்து பாஜகவில் சரியாக செட் பண்ண முடியல. அஜித்குமாருக்கும் ஷிண்டேக்கும் வந்து சீட்டை பிரித்து கொடுக்க முடியாது, ரொம்ப திண்டாடுறாங்க. இதுக்கு நடுவில் ராஜ் தாக்கரே வேறு சேர்த்துட்டு இருக்காங்க. ராஜ் தாக்கரே சேர்த்தது வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து அங்கே வந்து செட்டில் இருக்கிறவங்க வந்து ராஜ் தாக்கரேவை விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது வந்து ஷிண்டேக்கே வந்து பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர் வந்து தானே சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் அவர் செல்வாக்கு மிக்கவர். அவர் மகாராஷ்டிராவில் அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அஜித் பவாருக்கும் விதர்பா சைடில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கே தவிர மற்றபடி இந்த சவுத் பாம்பே சைடில் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கிடையாது. மொத்தத்தில் டோட்டலாக அந்த மகாராஷ்டிரா முழுக்க ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளது பாஜக. அந்த பாஜகவுக்கு ஈக்குவலாக ஃபைட் கொடுக்கறதுக்கு வந்து உத்தவ் தாக்கரே, சிவசேனா, அப்புறம் வந்து இவங்க சரத் காங்கிரஸ். உத்தவ் தாக்கரேக்கு அதிகமான சீட் அவர் வாங்கியிருக்காரு கூட்டணியில். என்ன காரணம்னா வந்து அந்த மகாராஷ்டிரா மக்கள் வந்து பால் தாக்கரே மேலே இருக்கிற அந்த பிடிப்பு காரணமாக உண்மையான சிவசேனா இவர் தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஷிண்டேவை அவங்க வந்து உண்மையான ஷிண்டேவும் அஜித் பவாரும் இன்றைக்கி பாஜக தயவில் சின்னத்தெல்லாம் பெற்றிருக்கலாம், அவங்க தான் சிவசேனான்னு பேர் கூட சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேயோட பையன் உத்தவ் தாக்கரே வச்சிருக்கிறதா உண்மையான சிவசேனா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இந்த வாட்டி வந்து அந்த அவங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி வந்து கண்டிப்பாக 48 இடங்களில் வந்து ஒரு 25 இடங்கள், 22, 20லேருந்து 25 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அப்புறம் இந்த முக்கியமாக குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் அவங்க 2 பேர் கூட்டணி இருக்குது. அவங்க 2 தொகுதி ஆம் ஆத்மி போட்டி போடுறாங்க. மீதி இருக்கிற தொகுதியெல்லாம் 23 நினைக்கிறாங்க. மீதி இருக்கிற தொகுதியெல்லாம் காங்கிரஸ் போட்டி போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஏற்கனவே போன சட்டமன்ற எலெக்ஷன்ஸ்லேயே வந்து ஆம் ஆத்மி வந்து 12% ஓட்டு வாங்கினாங்க, காங்கிரஸ் வந்து 22% ஓட்டும் வாங்கினாங்க. ஸோ அது ரெண்டுமே சேரும்பொழுது இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 6-8 இடங்கள்லையாவது குஜராத்தில் அந்த இடங்கள் வின் பண்ணாலே பெரிய விஷயம். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குன்றது பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி சவுத்துக்கு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த இடத்துல 130 சீட் இருக்குது. புதுச்சேரி சேர்த்து 130 சீட் இருக்குது. போன வாட்டி வந்து ஒரு 28 சீட் வரையும் வாங்கினாங்க. அதில் பெரும்பாலும் கர்நாடகாவில் தான் வாங்கினாங்க. இந்த வாட்டி கர்நாடகாவில் நீங்கள் நினச்ச மாதிரி 25 சீட் அங்கே வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க 12லேயே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்கன்றது தான் பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து அங்கே பொறுத்த மட்டும் காங்கிரஸும் ஒரு 10-12 சீட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்கானாவில் 17 சீட் இருக்குது. 17 சீட்டில் வந்து பிஜேபி போன வாட்டி 4-3 வாங்கினா நினைக்கிறேன். இந்த வாட்டி அது வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. காங்கிரஸ் தன்னுடைய ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். சந்திரசேகர் ராவுக்கு பேர் கெட்டு போச்சு, ரொம்ப பேர் கெட்டு போச்சு. அவர் கட்சியிலேருந்து ஏகப்பட்ட பேர் ரிசைன் பண்ணி காங்கிரஸ்லேயும் சேர்றாங்க, பிஜேபிலையும் சேர்றாங்க. இப்போ கவிதா வேறு கைதாகிட்டதுனால கவிதாவை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலான்னு பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க. சந்திரசேகர் ராவை எப்படியாவது வளர்ச்சி போட்டணும், தேர்தலுக்கு அப்புறம் அவருடைய ஆதரவை நம்ம வாங்கிடணுன்ட்டு கவிதாவை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸ் பின்னாடி இருக்குது. தேர்தலுக்கு அப்புறம் சந்திரசேகர் ராவ் இப்போ யாருக்கும் சப்போர்ட் பண்ணாத இருக்கார்ல, ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா பாஜகவுக்கு கவிதா கேஸை வச்சு மிரட்டலாம், நாங்கள் வந்தோன்னா கவிதா கேஸை ஒன்றும் இல்லாத பண்ணிடுறோம், எங்களை நீங்கள் ஆதரிங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இல்லை சந்திரசேகர் ராவ் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காகவே கவிதாவை கைது பண்ணிருக்காங்களோ தெரியாது. ஏன்னா சந்திரசேகர் ராவை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலோ இல்லை அவருக்கு வர ஓட்டை கட் பண்ணிங்கனாலோ காங்கிரஸுக்கு நேர் எதிராக நீங்கள் ஓட்டு வாங்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. எப்படி நீங்கள் சீமானுக்கு வந்து சின்னத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்களோ, அந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி சந்திரசேகர் ராவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து அவரை கொஞ்சம் அவரை ஊழல் அது இதுன்னு சொல்லி ஓரம் கட்டினா அந்த ஓட்டுகள் வந்து இந்த காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வாங்க முடியுமான்னு ஒரு எண்ணத்தில் வந்து இந்த கவிதா அரெஸ்ட் போன்ற விஷயங்களை ஒரு பொலிட்டிக்கல் நோக்கத்தோடு அவங்க செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் அது வந்து இப்போ தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டிகிட்ட அது எடுபடாது. ரேவந்த் ரெட்டி வந்து நிச்சயமாக குறைந்தபட்சம் அந்த 17 சீட்டில் வந்து ஒரு 10 சீட்டாவது ஒரு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரசேகராக ஒரு 4-5 பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்தீங்கன்னா இந்த வாட்டி காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஒரு 1-2 ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட். ஏன்னா அது பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, பாஜக கூட்டணின்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை நீங்கள் இன்னும் ஒன்றும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. அவருக்கு இன்னும் ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. 25 சீட்டில் வந்து நிச்சயமாக ஒரு 15 சீட் வரையும் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி தான் வந்து பவன் கல்யாண் அல்லது பிஜேபி அல்லது நாயுடு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்வீப் மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக திமுக. ஏன்னா 3 பிரிஞ்சு போகிறது, அந்த ஓட்டுக்கள்லாம் 3 பிரிஞ்சு போகிறதுனால இவங்களுக்கு திமுக கூட்டணிக்கான அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கேரளாவில் 20 சீட்டில் வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் வின் பண்ணாலும் சரி, காங்கிரஸ் வின் பண்ணாலும் சரி, ஒரு சீட்டில் வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பாஜகவுக்கு மலப்புரத்தில் மட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை நிற்க வச்சுட்டாங்க. பிஜேபி சார்பாக ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அவர் ஒரு
ரிட்டையர்டு துணைவேந்தர், அவர் முஸ்லீம், அவரை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அவர் வின் பண்ணுவாரா இல்லைன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். அவர் கேண்டிடேட்டாக இருக்கார், பட் முஸ்லீம்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா பிஜேபி கேண்டிடேட்டுக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படியே வந்து அந்த ஒரு சீட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து கர்நாடகாவில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சவுத்தில் பார்த்தீங்கன்னா 130 சீட்டில் போன வாட்டி வந்து அவங்க வந்து ஒரு 28-29 வந்தாங்க. இந்த வாட்டி வந்து அவங்க 20க்குள்ளே கண்டெயின் ஆகிடுவாங்க. சவுத்து முழுக்கவே 20க்குள்ளே அவங்க, ஆந்திராவையும் சேர்த்து கூட 20க்குள்ளே அவங்க கண்டெயின் ஆகிடுவாங்க. ஒரு 100லேருந்து 110க்குள்ளே இந்தியா கூட்டணி அல்லது எதிர்க்கட்சிகள் கூட்டணி வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அவங்க சவுத் மிஷன் சொல்லிட்டு ஸ்பெஷலாக சவுத்தை மட்டும் இந்த வாட்டி டார்கெட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவை முழுக்க அப்படி ஒரு ரவுண்டு ஒரிசாவை பார்த்தீங்கன்னா அவர் பிஜு ஜனதா தள வந்து கூட்டணி நல்ல வேளை தப்பிச்சிட்டார் போல் இருக்கு, மாட்டிக்கல அவர். நம்ம வந்து பாஜகவோட சேர்ந்தால் நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவாங்க, நான் பத்மாசனன் தலையில் கை வச்ச கதையாக நம்ம கதையும் காலி ஆடின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கிட்டக்க போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு விலகி வந்துட்டார். அதனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு என்ன முடிவு எடுப்பார். ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா நம்மளை டார்கெட் பண்ணி நம்ம ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நவீன் பட்நாயக்கை பொறுத்த மட்டும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி சேரணும்னு போட்டு எல்லாம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கு அசரீரி வந்து சொல்லியிருக்கும் போல இருக்குது, போகாதன்ட்டு. உடனே ஏதோ ஒரு கட்டத்தில் விலகிட்டார். ஆனால் இன்னும் பாஜக பாசக்கயிறை வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாசக்கயிறை விசிறி பார்க்குறாங்க. நவீன் பட்நாயக்கு நழுவி போயிட்டு இருக்காரு. இந்த மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை இழுப்பாங்களான்னு தெரியாது, தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. அதாவது கூட வச்சே கொல்றதுன்றது வந்து பாஜகவுக்கு கைவந்த கலை. அது லேட்டஸ்ட் உதாரணம் ஜேஜேபி ஹரியானாவில் 5 பேரை காலி பண்ணிட்டாங்க பாருங்கள், அவங்க கட்சியை பொழந்துட்டாங்க. அந்த 10 சீட்டில் இந்த வாட்டி நிச்சயமாக பிஜேபி வராது. ஜேஜேபி அண்ட் காங்கிரஸும் ஒரு 5-6 சீட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி ஹோல் இந்தியா லெவலில் காஷ்மீரில் விஷயம் நடக்கலாம். அவங்க ஹிமாச்சலை பொறுத்த மட்டும் அங்கே வந்து ரொம்ப குறைவான சீட் தான் இருக்குது. அந்த காங்கிரஸுக்கு வந்து கொஞ்சம் அங்கே உட்கட்சி பூசலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விக்ரமாதித்ய சிங்கு, அப்புறம் இப்போ இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்கும் ரொம்ப பயங்கர மோதல் போயிட்டுருக்கு. ஆட்சியை காப்பாற்றிட்டாங்களே தவிர அவங்களால மோடி மீண்டும் வந்துட்டு அந்த ஆட்சி நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பாஜகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க உட்கட்சி சண்டையில் ரொம்ப மோதிக்கிறாங்க இவங்க. அதனால் சத்தீஸ்கரை பொறுத்த மட்டும் நிச்சயமாக பாகலுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு இருக்குது சார். அங்கே வந்து மிதி மாதிரி இல்லை, அவங்க மிதி மாதிரி ஸ்வீப்லாம் பாஜக எந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லையும் இனிமேல் பாஜக ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. அது மத்திய பிரதேஷாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி, ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் உத்தரகண்டாக இருந்தாலும் சரி. உத்தரகண்டில் வந்து பிஜேபி செல்வாக்காக இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து 1-2 சீட்டாக தாங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் ஒரு 8 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து போன வாட்டி அவங்க வந்து 266 இடங்கள் இருந்து 8 ஸ்டேட்ஸில் 196 இடங்கள் அவங்க வாங்கினாங்க. பிஜேபி 6 இடங்கள் தான் காங்கிரஸ் வாங்கினாங்க, மற்றதெல்லாம் மற்ற கட்சிகள் வாங்கினாங்க. ஆனால் இந்த வாட்டி நிச்சயமாக 196 இடங்கள் அவங்க வாங்குவாங்க டவுட்டு. அவங்கள வந்து ஒரு 120-110 சீட்டுக்குள்ளே கண்டெயின் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 70-80 சீட்டு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்லேயே குறைஞ்சதுன்னா மற்ற இடத்துலலாம் வந்து நிறைய குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது எப்படி ஒரு 100லேருந்து ஒரு 150 சீட் வரையும் பாஜகவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அவங்க 330 இன்னும் இருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு 220-230க்குள்ளே அவங்கள வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மெஜாரிட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது பாஜக தனியாக 205-210 வந்தால் கூட மெஜாரிட்டிக்கு கஷ்டப்படுவாங்க. கூட்டணி கட்சிகள் யார்? பஞ்சாபில் வந்து அவங்க எவ்வளோ வின் பண்ண போகிறாங்க? ஆம் ஆத்மி காங்கிரஸ் தான் வின் பண்ணோம். மகாராஷ்டிராலையும் பிரச்சனை வரும். மகாராஷ்டிராவில் நீங்கள் 20 இடங்கள் வச்சுருந்தா கூட அப்புறம் அடுத்து ஆந்திராவில் நீங்கள் 10 இடங்கள் வச்சுருந்தா 30 தான் வரும். அப்படிலாம் இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. கர்நாடகாவில் ஏற்கனவே பிஜேபி அங்கே வந்திருக்கும். கூட்டணி கட்சிகள் மூலமாக அந்த ஷார்ட்டேஜை வந்து ஈடுகட்ட முடியாது. சப்போஸ் பாஜக 220 வந்து வச்சுக்கோங்க, 272 ஃபிகரை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 52 சீட்டு தேரணும்ல. அந்த 52 சீட்டு உங்கள் கூட்டணி கட்சிகள் வாங்காது. நீங்கள் நவீன் பட்நாயக்கை நம்ப வேண்டியிருக்கும். அப்படிலாம் நம்பி வந்தீங்கன்னா அவங்க ஜெகன்மோகன் ரெட்டியெல்லாம் நீங்கள் இப்போ தேர்தலில் எடுத்து பேசுகிறீங்க, ஊழல்னு பேச ஆரம்பிச்சிட்டார் பிரைம் மினிஸ்டர். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவை பற்றி பேசுவாருன்னு தெரியாது, நம்ம ஊர் எடப்பாடி மாதிரி பேசாமல் இருப்பாருன்னு தெரியாது. ஸோ அது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பாஜகவுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்லாத போது இந்த நவீன் பட்நாயக்கோ ஜெகன்மோகன் ரெட்டியோ 2 பேருமே வந்து இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இருந்தால் இந்தியா கூட்டணியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர நிச்சயமாக பாஜகவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாஜக எந்த கட்டத்திலேயாவது இவர்களை மிரட்டி உருட்டி ஏதாவது ஜெயிலு, இடி, சிபிஐ போன்ற விஷயங்களில் இவங்களை கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரியும். கட்சியை வந்து காணா போய்க்கிடுவாங்கன்னு தெரியும். அதனால் வந்து பாஜகவுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க பார்வை நேரம் இந்தியா கூட்டணி ஏதாவது ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் வெளியிலேருந்து ஆதரிக்கணுன்ற லெவலில் தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அதனால் பாஜகவோட ஒரு பெட்டர் ஃப்ரெண்டாக வந்து இவங்க இருப்பாங்க, இந்தியா கூட்டணி இருப்பாங்க, அவங்க நம்புவாங்க.
அதனால் வந்து இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தால் மொத்தத்தில் பாஜக மட்டுமே வந்து 210 220 வந்தால் கூட அந்த கூட்டணி கட்சிகளை வச்சு அவ்வளோ தூரம் மேக்கப் பண்ண முடியாது அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆனால் அதனால தான் வந்து தேடி தேடி சின்ன சின்ன ஆளுங்களை கூட பாஜக இழுக்கிறாங்க. ராஜ் தாக்கரே இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எதுக்கு போய் ராஜ் தாக்கரே இழுக்கிறீங்க? ஏன் சார் இழுக்கிறாங்க? ஆமாம், பல ஊர்களில் வந்து சின்ன சின்ன கட்சிகளை வந்து தேடி தேடி இருக்கிறாங்க. அது உத்தரப்பிரதேசா இருந்தாலும் சரி, அது வேறு வேறு வெவ்வேறு மாநிலங்களில் சின்ன சின்ன கட்சிகளை வந்து இழுக்கிறாங்க. அவங்க அந்த சின்ன சின்ன கட்சிகள்னால பெரிய அளவுக்கு பீகாரில் கூட சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. மாஞ்சிலாம் வந்து என்ன பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, அவரெல்லாம் போட்டிருக்காங்க தூக்கி. ஸோ அதில் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஓவரால் பிக்சர் வந்து 10 வருஷ நீண்டகால ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஒற்றுமையை வந்து நல்ல தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து காமிச்சு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட ஒரு கூட்டு பிரச்சாரத்தை ஒழுங்காக முறையாக மேற்கொண்டு பண்ணினாங்கன்னா நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய குடைச்சலை வந்து கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய மெஜாரிட்டியை குறைக்கிறதுக்கான, மெஜாரிட்டி வராமல் தடுப்பதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குன்றது என்னோட கருத்து. சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்க்கும்போது 220 வராது போலகுதே சார். இல்லை, நான் ஒரு இதாக ஒரு கணக்கு போட்டேன். அதாவது தாராளமான ஒரு கணக்கை நான் போட்டேன். இன்னொன்று நீங்கள் சொல்கிறதுல இன்னும் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற எல்லா கட்சியுமே பெரும்பாலும் ஜேஎம்எம் ஹரியானாவில் பிஜேபிகிட்ட போகாது. ஏன்னா அவங்க கட்சியை உடைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா பிஜேபி மெஜாரிட்டி வரலன்னா யாருமே போக மாட்டாங்க போலகுதே சார். இல்லை, அது கூட்டம் அந்த மெஜாரிட்டிக்கு வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி செயல்படவே முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீட்ஸ் வராது. ஜேஎம்எம்லாம் எப்படி போவாங்க? ஜேஎம்எம்லாம் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்காங்க அவங்க. அதனால் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறது பாஜகவோட கூட்டணியை சொல்கிறேன். அவங்க கூட்டணியை சேர்த்தா கூட மெஜாரிட்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல வரேன். இவங்க 220 வாங்கினா கூட அவங்க கூட்டணியெல்லாம் அவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்தா கூட வராது மெஜாரிட்டின்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. அது ஆனால் இது சப்ஜெக்ட் டு ஒன் கண்டிஷன் என்னென்னா, இந்தியா கூட்டணி வந்து வயபிளாக தன்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு ஒற்றுமையாக ஒரு கட்டுக்கோப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு அந்த பாஜகவுடைய அந்த 10 வருஷ கால ஆட்சியை வந்து அதோட பாதகங்களை வந்து கம்ப்ளீட்டாக தோலுரிச்சி கீழே காட்டுற அளவுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியோட வாக்குறுதிகள் கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகளை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயகம் ரொம்ப ரொம்ப சஃபோகேட்டடாக இருக்கிற ஜனநாயகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க. மக்கள் என்றைக்குமே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க சார். 10 வருஷம் வந்து நீண்ட காலம். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இந்தியா கூட்டணி தயாராக இருக்கணும். அது தயாராக இருந்ததுனால் மாற்றம் நிச்சயம் என்பது என் கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.